Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலக வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியை முடக்கிய ஈரான் வளைகுடா நாடுகள் மீது, குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகம் மற்றும் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. தனது கச்சா எண்ணெய் தேவைகளில் 85 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இறக்குமதியை நம்பியிருக்கும் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் விலை உயர்வு நாட்டில் நிதி பற்றாக்குறை மற்றும் சில்லறை பணவீக்கத்திற்கு நேரடி அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன. இந்த நிலையில் தனது இறையாண்மையை பாதுகாக்கவும் சவுதி அரேபியாவின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி தனது சொந்த உற்பத்தி இலக்குகளை உறுதி செய்யவும் கடந்த மே 1ஆம் தேதி ஒபெக் பிளஸ் அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் முறையாக வெளியேறியது. தொடர்ந்து கடந்த மே 11ஆம் தேதி எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அடுத்த 12 மாதங்களுக்கு தங்கம் வாங்குவதையும் வெளிநாட்டு பயணங்களையும் தவிர்க்குமாறும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருந்தார். பிறகு கடந்த மே 15ஆம் தேதி 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பிரதமர் மோடி சென்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, எரிசக்தி, கடல்சார் கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவின் வளர்ந்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதில் எப்போதும் நம்பிக்கைக்குரிய நாடாக இருக்கும் அமீரகத்துடனான உறவு இதன் மூலம் மேலும் வலிமை பெற்றுள்ளது. ஏற்கனவே மங்களூரில் உள்ள பெட்ரோலிய கிடங்குகளில் கச்சா எண்ணெயை சேமித்து வைக்கும் ஒரே வெளிநாடு அபுதாபி மட்டுமே. இது அவசர காலங்களில் நாட்டின் முதல் தேர்வாக அமைந்துள்ளது. இதில் கூடுதலாக 30 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை சேமிக்கவும் ஒப்புக்கொண்டுள்ள ஐக்கிய அரபு அமீரகம் தடையற்ற எல்பிஜி விநியோகத்திற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. ஒபெக் பிளஸ் அமைப்பில் இருந்து வெளியேறியதால் அந்நாட்டின் கச்சா எண்ணெய் ஒரு நாளைக்கு கூடுதலாக 2 மில்லியன் பேரல்களாக அதிகரிக்கும் என்றும் அதன் பலன் இந்தியாவிற்கே கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே ரூபாய் திர்ஹாம் வழிமுறையான உள்ளூர் நாணய தீர்வு முறையை இரு நாடுகளும் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதால் டாலருடன் தொடர்புடைய ஏற்ற இறக்கங்கள் எள்ளளவும் இந்தியாவை பாதிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில ஆண்டுகளில் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்டிற்கு பிறகு இந்தியா UAE வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. மேலும் பாதுகாப்பு துறையில் புதிய கூட்டணியாக இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் தொடர்பில் ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டுள்ளன. இதன் மூலம் பாதுகாப்பு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, உளவுத்துறை, தகவல் பகிர்வு, கூட்டு இராணுவ பயிற்சிகள், பிராந்திய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு போன்ற துறைகளில் இரு நாடுகளின் உறவும் ஒத்துழைப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக தனது சொந்த கடல்சார் பாதுகாப்பு நிலையை வடிவமைப்பதில் தீவிரமாக இருக்கும் UAEயின் கொள்கைகள் இந்தியாவின் சாகர் திட்டத்தினுடனும் முழுமையாக ஒத்துப்போவதாக கூறப்படுகிறது. குஜராத்தின் வடினார் பகுதியில் ஷிப் ரிப்பேர் கிளஸ்டர் அமைப்பதற்கான ஒப்பந்தத்திலும் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன. இதன் மூலம் இந்தியாவின் கடல்சார் கட்டமைப்பு மேம்பாடு, உள்நாட்டு கப்பல் பராமரிப்பு திறன் உயர்வு மற்றும் துறைமுக பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் நிதித்துறைகளில் மொத்தம் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடுகளை ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவில் செய்ய உள்ளது. மேலும் 2023இல் இந்தியா தான் தலைமையேற்று நடத்திய G20 உச்சி மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட பல்முனை போக்குவரத்து வழித்தடமான இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடம், இந்தியாவின் மேற்கு துறைமுகங்களை ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் வழியாக ஐரோப்பாவுடன் இணைப்பதை நோக்கமாக கொண்டதாகவும், ஏற்கனவே முழு திறனுடன் செயல்பட்டு வரும் நாட்டின் மேற்கு கடற்கரை துறைமுகங்களில் இருந்து ஜபல் அலி வரையிலான கிழக்கு கடல்வழிப்பாதை சுங்க ஒருங்கிணைப்பு, டிஜிட்டல் ஆவணப்படுத்துதல் மற்றும் துறைமுகங்களுக்கு இடையான ஒத்துழைப்பில் இந்தியாவுடன் UAE இணைந்து செயல்பட்டு வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மொத்த மக்கள் தொகையில் மிக அதிகமாக சுமார் 4.5 மில்லியன் என்ற அளவில் இருக்கும் இந்தியர்கள் அனுப்பும் பணம் இந்தியாவிற்கு முக்கியமானதாக அமைந்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே
பாகிஸ்தானியர்களுக்கான விசா முறைகளை கடுமையாக்குவது, சட்டவிரோதமாக குடியேறிய பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது, $3.5 பில்லியன் கடனை உடனடியாக திரும்ப செலுத்தச் சொல்வது என ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக நடந்து வருகிறது. சவுதியுடன் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது ஐக்கிய அரபு அமீரகம். ஆனால் மத்திய கிழக்கில் ஒரு நாட்டை மட்டும் தேர்ந்தெடுக்காமல் சவுதி அரேபியாவுடனும் நல்லுறவையே இந்தியா பேணி வருகிறது. பிரதமர் மோடியின் அமீரக பயணம் வெறும் கைக்குலுக்களுடன் முடியாமல் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, இராணுவ வலிமை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான உறுதியான அடித்தளத்தை அமைத்துள்ளது.